சரி சரி, நேரம் ஆகுதுல்ல, வந்த வேலையை பாருங்க. ஏலே, நீயே கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கே என்ன? அவ கையில குடி, அவ தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. என்ன சில தைனா சொல்றது? உன் பேரனை தூக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா என்ன? என்ன பஞ்சு இப்படி சொல்லிட்டா என்ன பார்த்து? என் பேரனை தூக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தான் கையிலேயே வச்சிருக்கானே, அதை எப்ப தருவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன் நானு. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? கேட்டாதான் தருவாங்க. ஏலே, கையில குடி. இந்தாங்க. ஏலே செல்லம், என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? என்ன செல்லத்தாயி, பேரங்கிட்ட என்ன தனியா பேசணுமே என்ன? எடி பாரு, என் பேரனை பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாரு. அழகு போல இருக்கான், நல்லா நல்லா குட்டு குட்டுன்னு இருக்காண்டி பாக்குறதுக்கு. சரி சரி, அந்த மூக்கெல்லாம் பாரு அவரை மாதிரியே தான் இருக்கு. இவர் அப்பா மாதிரியே தான் இருக்கான் இவன். உடனே செல்லத்தாய் சொல்லிடுவாளே, அவன் புருஷன் தான் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கதை தான். சொன்னாலும் சொல்லியானாலும் என் புருஷன் தான் என் பேர ரூபத்துல வந்து பிறந்திருக்கான். சரி சரி செல்லத்தாயி, பேரனுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கா குடுக்கறக்கு? பேர என்ன நடு ரோட்ல விரட்டி தள்ளுவாங்க. எடி கூட்டல, எங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாது. அமைதியா இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு. சரி பரவாயில்ல, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அவங்க ஒண்ணும் இல்லாததை சொல்லல, உண்மையை தானே சொன்னாங்க. அவன் வயிற்றுல இருக்கும் போது தானே விரட்டி விட்டாங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. நீங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஆளாளுக்கு பேசி சண்டையை முட்டி விட்டுறாம. ஆமா, அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்க தண்டனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆமா, என் அம்மையே யாரும் குறை சொல்ல வேண்டாம். ஏம்மா இதுக்குதான் சொன்னேன், கண்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்த வேண்டாம்னு சொல்லிட்டு. நீ தான் நான் சொல்லுறதே கேட்கவே இல்லை. ஏட்டி, கொஞ்ச நேரம் அமைதியே இரு சரியா? நானும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கேன். பேசுனா பேசிட்டு போட்டோம் சரியா? அமைதியே இரு. இங்க பாரு செல்லத்தாயி, நான் சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காத. இன்னைக்குதான் நீ ஏதோ பார்த்து இருந்து பொறுமையா இருக்கான்னு நினைக்கேன். ஆமா, இன்னைக்குதான் நல்லபடியா கரெக்டா பேசியிருக்கா. பெரியவா மாதிரி இத்தனை நாளையும் வெடுக்குன்னு கத்திக்கிட்டு கிடப்பா. இன்னைக்கு ஏதோ பேரன் வந்த ராசின்னு நினைக்கேன். சரி சரி, பேரனுக்கு என்ன கொடுக்க போறா சொல்லு. என்னக்கோ இப்படி கேட்டுட்டா? என் சொத்து முழுக்க என் பேரனுக்கு தானே, வேற யாருக்கு? எட்டி நாட்டு எட்டியாட்டியா, சொத்து முழுக்க அவனுக்கா? கொஞ்ச நேரம் சும்மா இரு கிளவி. என்ன நாத்து, ஏதோ வள்ளிப்பட்டி உன் காதுல ஓதற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்க? சொத்து எல்லாம் உனக்கு தான் இல்ல அப்படின்னு சொல்றாங்களோ? பாம்பு காது இவளுக்கு. ஆமா, எம்மாடியோ சொன்னதை எப்படி கரெக்டா சொல்றா பாரு. என் அம்மைக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கு இன்னைக்கு. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. ஏக்கோ, எப்படிக்கா என் பேரன் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கான், எப்படி நான் வெறுங்கையா அனுப்புவேன்? இந்தா என் பேரனை கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோ சரியா? நான் போயிட்டு அவனுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். பஞ்சுபட்டி, அதெல்லாம் வேண்டாம். நாங்க காட்டுறதுக்கு மட்டும்தான் வந்தோம். அதுக்கப்புறம் சொத்தை எழுதி வாங்கிட்டு போறோம், அதை எழுதி வாங்கிட்டு போறோம்னு சொல்லுவாங்க. ஆமா சின்ன பொண்ணு, நானே சொல்லணும்னு நினைச்சேன். சரி நாங்க கிளம்புறோம். இங்க பாரு பஞ்சு, நானே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதி இருக்கேன். சொல்லிடு அவங்க கிட்ட, 2 பேர்கிட்டயும். இது என் பேரனாக்கும், நான் என்ன வேணா செய்வேன் என் பேரனுக்கு. ஆமா. என்ன நாத்தி, என்னமோ செய்ய போறேன்னு சொல்றா? சொத்தை கிட்ட எழுதி வச்சிருவாளோ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிளவி. இந்த என் பேரனை புடி. எங்க செல்லத்தாயி போறா? ஒரு நிமிஷம் இருக்கோ, வந்துடுறேன். என்ன நாத்தி, நீ உன் வீட்டுக்கு போற மாதிரி ஐடியாவே இல்லையா? அங்க ஒரு பணக்கார பொண்ணை பாத்துருக்காங்களாம். உன் மாப்பிளைக்கு விஷயம் தெரியுமா இல்ல தெரியாதா? நான் அன்னைக்கு சொன்னதை நீ பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? உண்மைக்குமே ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து உன் மாப்பிளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு, 2வது கல்யாணம் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஆமா, போயிட்டு ஏதோ தடுத்து நிறுத்துற வழிய பாரு. இங்க இருந்து அவ குடும்பத்துக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு இரு. ஆமா எட்டி, என் மாமியார் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா வாய் கிழிச்சிருவோம் பார்த்துக்கோ, கிழிச்சு. எடி, நீ ஏன் கோவப்படுற? அவ போய் பார்த்தாதான் தெரியும் என்ன கதைன்னு சொல்லிட்டு. அங்க பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கான். அவனும் ஒத்துக்கிட்டான் போல. என்ன கதை ஏது கதைன்னு தெரியல சரியா. இவகிட்ட அன்னைக்கே சொன்ன வந்து, ஒழுங்கா போயிட்டு வாழ்க்கைய பாரு, சொத்து நலையாத அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு என்ன புள்ள பூச்சி எதனா இருக்கா இல்லையா? புள்ள வைக்காம இங்க சுத்திக்கிட்டு கிடக்கா. இங்க பாரு கிளவி, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, நீ மூடிக்கிட்டு இரு, என் பேச்சுக்கு வராத. உன் வயசான காலத்துல உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் செத்து மேல பீக்கிட்டு இருக்காங்க. நீயும் போக வேண்டியதானே? நீயும் போலன்னு எதனா கேட்டனா, அப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து இந்த வார்த்தையை கேட்கா? மூடிக்கிட்டு இரு. எத்தே, அவகிட்ட மனுஷி பேச முடியாது. ஆமா, நீங்க அமைதியா இருங்க, அவளைதான் சொல்ல முடியும். அதுவும் சரிதான். பரவாயில்லையா செல்லத்தாயி, நல்லா பெரிய சண்டியா தான் எடுத்துட்டு வந்திருக்க போல. ஆமாக்கோ, என் பேரனுக்குல்ல, அது எப்படி சின்னதை போடுவேன் நானு. சரி, என்னைக்கு பெருசா எடுத்துட்டு வந்திருக்கா சங்கிலி. உனக்கு எதுவும் இல்லையா? எல்லாரும் போட்டோம், என் அம்மைக்கு இருக்கு இன்னைக்கு. சரி, நீயே போட்டு விடு. சரிக்கோ. நல்லா செயின் ஜம்முன்னு இருக்கே. ஏக்கோ, இது அவரோட செயின் தான் பார்த்துக்கோ. இத்தனை வருஷம் கஷ்டம் நஷ்டம் நிறைய வந்திருக்கு. ஆனா ஒரு நாளே இதை விற்கணும்னு தோணதே இல்லை பார்த்துக்கோ. என்னமோ ஏதோ தெரியல, இவன் பிறந்த நேரமோ என்னமோ தெரியல, சொன்ன உடனே இவனுக்குன்னு தாக்கா இந்த செயினை எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இதே மாதிரி புரிஞ்சிருந்து நடந்துக்கிட்டா சரிதான் எல்லா விஷயத்திலயும். சும்மா சண்டை போடாம. அவங்க அம்மா வீட்டுக்கு அவ போறாளா? சரி, அனுப்பி விடுவோம். பிள்ளைய தூக்கிட்டே கொண்டு போறாங்களா?
அப்போ இங்கே வச்சுக்க முடியும், நீ தான் அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டியே, அப்ப எப்படி இங்க இருப்பாங்க? அவங்க கொண்டு வந்ததே பெரிய விஷயம். சரி சரி புஷ்பா, நீ ஏன் கோவமா இருக்கா? எல்லாம் முதலாலத்தான். நீ அங்கன போயிட்டு வரக்குள்ள நீ என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமா? என் மாமியார மண்டைய போட சொல்றா அவ. நானே ஒரு நாள் அவளை மண்டைய போடு கொண்டைய போடுன்னு சொல்ல மாட்டேன், இவ யாரும் அதை சொல்றதுக்கு? சரி உடுப்பு புஷ்பா, அவ பத்தி தான் தெரியல, அவ ஒரு கூறு கெட்டவ. அவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சண்டைக்கேன்னு நிப்பா. அவங்க போற வரைக்குமாச்சும் கொஞ்ச நேரம் சிரிச்சு முகமா இறேன். சரி சரி செல்லம், என் பட்டி பாட்டி பக்கம் வந்துருங்க நீ, சரியா? பாட்டிக்கிட்ட வந்துருங்க, பாட்டி உங்களை வளர்த்துக்கிறேன். ஆமா ஆமா, பாட்டி வளர்ப்பா. அப்புறமா கடைசியில எதனா பண்ணினா வெளியே போய் சொல்லிடுவா. ஆமா, ஏன் பஞ்சு கிளவி சும்மா இரு கொஞ்ச நேரம், என் பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா? சரி நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். பஞ்சுபட்டி போயிட்டு வாரோம். செக்கோ போயிட்டு வரோம் புஷ்பக்கோ. நாங்க கிளம்புறோம், என்ன குழந்தைய வாங்கிட்டு வாங்க போவோம். சரிம்மா, குழந்தைய குடி, நான் தூக்கிட்டு போறேன். என்னல சொல்றா? ஆமாம்மா, நாங்க அங்கன போறோம், குழந்தைய குடி. இங்க பாரிசல தாயி, குழந்தைய நம்ம வேற எங்கேயும் கொடுத்து விடலையே, அவங்க அப்பா அம்மா கிட்ட தானே கொடுத்து விடுறோம். பாக்கணும்னா தோதான் இருக்கு, ஒரு எட்டு போய் பாத்துக்க வேண்டியதான். இப்படி அழுத முகமா கொடுத்து விட்டு அது நல்லது இல்ல வந்துக்கோ. சொல்லுறது கேளு, நம்ம பிள்ளைல நம்ம இப்படி பண்ணக்கூடாதுடி, சொல்றது கேளு. சரி சிரிச்சி குழந்தைய கொடுத்து விடு. சரிக்கோ. அதே மாதிரி சின்னதர, அம்மா பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி இங்க வராமையே இருந்துடாத, அப்பப்ப குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டு, சரியா? அவளையும் நான் வாரேன், கூட்டிக்கிட்டு வாரேன். கயிறு கட்டுக்கு சொல்லுங்கள, பேர் வைக்கும் போது நாங்க வாரோம். என்ன சொல்றா? ஆ சொல்றேன். சரியா, இந்தா பிள்ளை தூக்கிட்டு போ. செல்லவா, பாட்டி உன்னை பார்க்க வாரேன் 2 நாள் கழிச்சு, பார்த்திருந்து போயிட்டு வாங்க. இப்படிதான் சொல்லி வழி அனுப்பணும். சரி சரி தாயி, நானும் அப்படியே கிளம்புறேன். இந்த 2 சேர்ந்தியா இடுப்பை முடிச்சுட்டுங்க. அவன் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்னு நினைச்ச மத்துக்கு அவன் வந்திருப்பான் என் பையன். சரியா, இனி பார்த்து இருந்துக்கோ. எதனா ஒண்ணுன்னா கூப்பிடுனா போயிட்டு வரேன், சரியா? சரிக்கோ. சரி நாங்களே போயிட்டு வரோம்மா. சரியில்ல. ஏட்டி, இவளை கூட்டிக்கிட்டு வராத வீட்டுக்குன்னு சொன்னல, எதுக்கிட்டு இவ வாயை பொழந்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கவ அப்பத்துல இருந்து? பின்ன என்ன, சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, நாத்துக்கு அம்மாவே, 5 பவுனு நகைய தூக்கி உடனே உன் பேர பிள்ளைக்கு கொடுத்துட்டியே. உன் முறை இத்தனை நாள் உன் கூட இருக்கா, என்னத்தை கொடுத்த? ஒன்னும் கொடுக்கல. அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியாடி, இவ கூட சேராதுன்னு சொன்னேன், கேட்டியா? பிள்ளைக்கு கொடுக்குற நகையை பார்த்து எப்படி போறாம படுறா பாரு. அவங்க என்னமோ கரெக்டா தான் சொல்றா. என்னடி? நிறுத்துமா உன் பேச்ச. நீ என்ன என் மாமியார் வீட்டுக்கு போன்னு சொல்றது? நானே என் மாமியார் வீட்டுக்கு போறேன். என்னடி குரல் ஒசருது? பின்ன என்ன, நான் அம்மனு காலைய சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என்ன வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு அவன் பிள்ளைக்கு நீ 5 பவுன் நகையை எடுத்து போடுவேன். நான் அதை பார்த்துக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்கணுமோ? அங்க என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கிழவி என்னை பார்த்து நக்கலா சொல்லிட்டு போறா. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிட்டு போறா. அந்த கிழவி கூட நீ இழிச்சு பேசுவேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ? எப்படி உண்மையை தானே சொல்லிட்டு போறா? அங்க உன் புருஷனுக்கு கல்யாணம் நடந்தா அவ கூட எப்படி வாழ்ந்து நீ குழந்தைய பெத்துப்ப? அதனாலதான் அப்ப அப்படி சொன்னா வச்சு ரோசம் வந்து அவங்க கிட்ட போறியான்ட்டு சொல்லுவார் பல இருக்கும். இங்க பாருமா, திரும்பவும் நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாத. ஆமா செல்லத்தாயி, நீ பண்ணது இருந்தாலும் ரொம்ப தப்பு தான். இங்க பாருடி வள்ளி கிளவி, என்ன பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தகுதியும் உரிமையே இல்லை. இன்னொரு வாட்டி என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட உன் மண்டைய 2 உடைச்சி குடுமி போட்டிருக்கியே, தரன்னு இழுத்துட்டு போயிட்டு செவுத்தல் அடிச்சு ஒரே அடி மண்டைய உடைச்சிருவோம்த்துக்கோ. நீ அம்மாடியோ அடி செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளு தான். நான் கிளம்புறேன். நாத்தி, நீ உன் அம்மா கிட்ட இருக்காத சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரித கிளம்பி உன் மாமியார் வீட்டுக்கு போ. கஞ்சோ கூலோ அங்கிருந்து குடிச்சுக்கோ. உன் அம்மா கறி நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுவா. பாத்தியா எப்படி எண்ணி பிரிச்சு வச்சுட்டு போறா? அதுக்குதான் சொன்னேன் அவ கூட சேராதேன்னு சொல்லி. அவங்க என்னமோ கரெக்டா தான் சொல்றாங்க. நான் இப்பவுமே இங்க இருந்து கிளம்புறேம்மா. நான் இல்லாம போனாதான் உனக்கு என்னோட அருமை தெரியும். சோறு தண்ணி இல்லாம பட்டினியா கடந்து சாவு. என்னடி இப்படி அம்மைய பார்த்து சாவ சொல்லிட்டு போறா? ஏடி சொல்லுறது கேளுடி, அது குழந்தை மேல பொறாமப்படாதடி. இங்க பாரு, நான் ஒன்னும் குழந்தை மேலாம் பொறாமப்படல, சரியா? அவங்க மேலதான் பொறாமப்படுறேன். என்ன குழந்தைனாலும் அவங்களுக்கு தானே அந்த நகையை கொடுத்துருக்கேன். எனக்கு என்னத்தை கொடுத்து இத்தனை நாள் இருந்து ஒண்ணுமே இல்லாம தானே கடந்திருக்கேன். அவ சொன்ன மாதிரி கரெக்டு தான். கஞ்சோ கூலோ நான் என் புருஷன் காலடியில இருந்து குடிச்சாதான் சரிப்பட்டு வரும். நான் என் புருஷன் வீட்டுக்கே போறேன். ஏடி காலைல வேணா எடுத்து கேட்டேன்டி, என்னை விட்டுட்டு போயிடாத. அவனும் போயிட்டா, நீயும் போயிட்டா, அனாத மாதிரி ஆயிரவண்டி போவாதீங்கடி, சொல்லுறது கேளு. இங்க பாரு, நீ எப்படியே கடந்து சாவு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். நான் இல்லாம இருந்தாதான் என் அருமை உனக்கு தெரியும். ஏடி சொல்லுறது கேளுடி. ஏடி செல்லத்தையி, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீயா? பெத்த பிள்ளை காலில நீ விழுவியோ? அவங்க வேணா நம்ம காலில் விழலாமே தவிர நம்ம அவங்க காலில் ஒரு நாளும் விழக்கூடாதுடி. ஆமான்னு சொல்லிட்டேன். என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு யாரும் இல்லை நினைச்சியோ? உனக்கு நான் இருக்கேன். எப்படி உன் மருமவளையும் மகனையும் கூட கொண்டு வந்து சேர்க்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா,
ஆனா எனக்கு ஒரு வாக்குறுதி அடி, இனிமே உன் மோவ வந்தா அவளை விரட்டி விரட்டி தான் அடிக்கணுமே தவிர அவளை அணைச்சி அம்மை எம்மைன்னு சொல்லிட்டு சேர்த்துக்க கூடாது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ரெண்டுமே என் பிள்ளை தானேக்கா. ரெண்டுமே உன் பிள்ளையாட்டி. ஒரு பிள்ளை வந்து அம்மா கிட்ட குழந்தைய காமிச்சிட்டு போகுது, நீ வயிறு எரிஞ்சு வெளியே அனுப்புனாலும் ஒன்னே நீ காலில் விழுந்து கெஞ்சிட அது தூக்கி எட்டு உதச்சிட்டு போகுது. ரெண்டு உன் பிள்ளையா சொல்லி? நீ சொல்றதோ சரிதாக்கா. எனக்கு ஏன்க்கா இப்படிப்பட்ட வாழ்க்கை? எனக்கு வாழ்றக்கே பிடிக்கல. நான் செத்துட்டா கூட நிம்மதியா தான் இருக்கும் போலயே. செல்லக்காய் சொல்லுறத கேளு, அமைதியே இரு. ஒரு பிளானை பண்ணுவோம் நாளைக்கு. என்னக்கா பண்ண போறா? வெயிட் பண்ணி பாரு, அப்ப தெரியும்.